ஒரு நிச்சயம் இருக்குது, இது நிச்சயமா நடக்கும்ன்ற நிச்சயம் இருக்கு. யாருக்குன்னு கேட்டா நீதிமானுக்கு. ஆமென். ஆமென். It means that he is always led by the Spirit of God. இது எதை குறிக்குதுன்னா இவர் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதை குறிக்கிறது. Amen. ஆமென். It is one thing to put your seed on a dry land and water it every day. இது எப்படின்னா ஒரு வறண்ட நிலத்துல நீங்க விதைத்து தினமும் தண்ணி ஊத்துக்கிறது போல இருக்குது. ஒரு பக்கம் இருக்குது. The other side is that being planted on the river side and you don't have to worry about watering because the whole life itself is being watered by the Holy Spirit. இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா நீரோடைகள் பக்கத்துல விதைத்து அதை குறித்து கவலையே படாம. ஆமென். ஏன்னா உன் வாழ்க்கை முழுவதும் அவர்னால் நடத்தப்படுது. அந்த விஷயத்துக்கு மாத்திரம் அவர்னால நடத்தப்படுறதுக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் அவர்னால நடத்தப்படுறதுக்குமான வித்தியாசம். Those who have ears, let them hear. காதுள்ளவன் கேட்க கடவன். You will become very powerful in the spiritual realm. நீங்க பரிசுத்த ஆவிக்குரிய உலகத்துல பயங்கர வல்லமை ஆயிடுவீங்க. ஆமென். ஆமென். ஆமென்.